ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துக்குள்ளே இந்த வாரம் போகிறோம். போன வாரம் ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். ஆதாம் முதல் நோவா வரைக்கும் இருக்கிற வம்ச வரலாறை அதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். எண்ணிக்கைகளினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். சும்மா அதெல்லாம் நமக்கு தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம தாண்டி போகிறது சுலபமான காரியம். ஆனால் அதை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்துருக்கிறார். அது தெரிஞ்சாதான் மொத்த காரியம் தெரியும். அது தெரியலன்னு சொன்னால் மேலோட்டமாக நம்ம பார்த்து கடந்து போகிறது போல் இருக்கும். அதனால் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அதை என்னங்கிறத கவனித்து அதை கொஞ்சம் நம்ம தியானித்தோம்னா அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம அவைகளிலிருந்து பார்த்தோம். இன்றைக்கி ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள். ஆதியாகமம் 6:1-2 வசனங்கள். மனுஷர் பூமியில் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரிய உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பைபிள்லேயே ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது இந்த 2 வசனம். இந்த 2 வசனத்தில் மனுஷ குமாரத்திகள் அப்படின்னு சொல்லியிருக்கு, தேவ குமாரர்னு சொல்லி இருக்கு. இந்த தேவகுமாரர் யார் அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின். ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் உண்டு, பலவிதமான இது உண்டு, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உண்டு. நிறைய பேர் நிறைய விதமாக அதை நினைத்து கொள்ளுகிறது உண்டு. ஸோ இந்த மனுஷகுமாரத்திகள்னால் தெரியுது, மனுஷர்கள் பிறந்த பிள்ளைகள்னு சொல்லி அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவகுமாரர் யாருன்னு அதுதான் ரொம்ப கன்டென்ஷனான ஒரு பெரிய காரியம். இதை நாம் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு போனோம். யோபு 38:7 அதில் இப்படி கொடுத்துருக்கு. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே என்று சொல்லி, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தப்போ எப்படி வானுலகத்தில் உள்ளவங்கெல்லாம் அதை பார்த்து கெம்பீரித்தாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது சொல்கிற வார்த்தை இது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தை நம்ம அங்கே ஒரு தடவை பார்த்தோம். இப்போ இங்கே ஒரு வார்த்தை வருது. என்னென்னு வருது? யார் கெம்பீரித்தாங்களா? தேவ புத்திரர் கெம்பீரித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவபுத்திரர்னு சொல்லும்போது அவங்க பூலோக வாசிகளாக இருக்க முடியாது. ஏன்னா வானமும் பூமியும் அப்போ தான் சிருஷ்டிக்கப்படுது, மனுஷனே இன்னும் சிருஷ்டிக்கப்படலை. ஸோ இவங்க பூலோக வாசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மனுஷ சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தவங்களாக இருக்கிறாங்க. இவங்க பூலோக வாசிகள் இல்லை என்கிறதுனால இவங்க பரலோக வாசிகள் என்று சொல்லி நாம் ஆட்டோமேட்டிக்காக புரிந்து கொள்ளலாம். இப்போ பரலோகவாசிகளில் நமக்கு தேவ தூதர்கள் தெரியும், கேருபீன்கள் தெரியும், சேராபீன்கள் தெரியும். இங்கே தேவபுத்திரர்னு சொல்லி இது ஒரு சாரார் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. அதனால் என்ன சொல்லியிருக்கோ அது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆக மொத்தம் என்ன தெரியுது? தேவபுத்திரர்னு சொல்லி ஒரு சாரார் இருக்கிறாங்க. அவங்க பூர்வ உலகத்தை சேர்ந்தவங்க இல்லை, அவங்க பரலோகத்தை சேர்ந்தவங்க. இந்த தேவபுத்திரருக்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய பதமும் தேவகுமாரருக்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய பதமும் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் வருதுல 2வது வசனம், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளேன்னு இருக்குல்ல, அந்த தேவகுமாரருக்கு பயன்படுத்தப்படுகிற பதமும் இதுக்கு பயன்படுத்துகிற பதமும் ரெண்டும் ஒன்று. பேன் அப்படின்ற அப்படிங்கிற பதம் தான் பயன்படுத்தப்படுது. BANE, பேன். ரெண்டுத்துக்கும் ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணால் கூட ரெண்டும் ஒன்று கிடையாது. நிச்சயமாக ரெண்டும் வேறு வேறு. ஏன்னா மனுஷன் எப்போ சிருஷ்டிக்கப்படுறான்? 6வது நாள் தான் சிருஷ்டிக்கப்படுறான். தேவ புத்திரர் எப்போ இருக்கிறாங்க? ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தேவகுமாரர்னு சொல்லியிருக்கிறது நிச்சயமாய் பரலோகவாசிகளாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு 2 காரணங்கள் உண்டு. அந்த 2 காரணங்களை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். முதல் காரணம் என்னன்னு சொன்னால், பரலோகத்தில் இனப்பெருக்கமே கிடையாது. இனப்பெருக்கம் பூலோகத்தில் உள்ள விஷயம். அங்கே பரலோகத்தில் இனப்பெருக்கத்துக்கு அவசியமே கிடையாது. அங்கே இனப்பெருக்கமே கிடையாது. இனப்பெருக்கம் இல்லைங்கிறதுனால அங்கே ஆண்பால் பெண்பால் என்று 2 விதமான பால் இனங்கள் கிடையாது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்குறோம். மத்தேயு 22:30 உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். இப்போ கொள்வனை கொடுப்பனை என்னன்னு சொன்னால் பெண் கொள்வது பெண் கொடுக்கிறது. ஸோ பெண் கொள்வது பெண் கொடுக்கறதெல்லாம் பரலோகத்தில் கிடையாதுன்னு சொல்கிறாரு. பரலோகத்தில் தேவ தூதர்களை போல் இருப்பாங்கன்னா தேவ தூதர்கள் பாலினம் இல்லாதவங்க, பாலினம் இல்லாதவங்கள அவங்கள போல இவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பாருக்கிறோம். காரணம் என்னென்னா அங்கே என்ன இல்லை? இனப்பெருக்கம் இல்லை. இனப்பெருக்கம் இந்த பூமிக்கு உள்ளது. இனப்பெருக்கம் அதாவது பாலினம் இல்லாத அந்த தேவ புத்திரர் இங்கே இருக்கிற மனுஷகுமாரத்திகளோட சேர்ந்தாங்கன்னு சொல்கிறது எந்த வகையிலையும் சரியாக இருக்காது. அதனால் பாயிண்ட் நம்பர் 1 அதில் அடி வாங்கிடுது. ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், பூலோகத்தில் இருக்கிற நாம் எல்லாருமே மாம்சீகமானவங்க, மாம்சத்தில் உண்டானவங்க. பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் நாமே பரலோகத்துக்கு போனோம்னா மாம்சத்தில் போகிறதில்லை, நாம் என்னவாக போகிறோம்? ஆவியில் தான் போக போகிறோம். ஸோ பரலோகத்தில் இருக்கவங்க அவ்வளோ பேரும் ஆவிக்குரியவர்கள், பூலோகத்தில் இருக்கவங்க அவ்வளோ பேரும் மாம்சத்துக்குரியவங்க. இப்போ ஆவிக்குரியவர்கள் எப்படி மாம்சத்துக்குரியவர்களோட உறவு கொள்ள முடியும்? 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை பெற்றுக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த இடத்துல வர்ற தேவகுமாரர் என்கிற வார்த்தை நிச்சயமாய் பரலோகத்தில் இருக்கிற தேவ புத்திரரை பற்றி பேசுகிறதாய் நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்படி இருந்ததுன்னா இந்த தேவபுத்திரருங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னால், இப்போது ஆதாமுக்கு பின்னால் உருவாகுகிற சந்ததின்னு சொல்லி வரும்போது சேத்தினுடைய வம்சத்தை ஆண்டவர் தனியாக அப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கிறார். இப்போது ஆதாமுக்கு அப்புறம் சேத்து மூலமாய் பெருகுகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. அதே டைமில் ஆதாமுடைய அடுத்த குமாரன் இருக்கான் பாருங்கள், காயின். அவன் தேவன் சமூகத்தை விட்டு விலகி கடந்து போனவன். அவனை சாதாரண மனுஷனாகவும் இவனை தேவனுக்கு உட்பட்ட, தேவனுடைய காரியங்களுக்கு உட்பட்ட தேவபுத்திரன் என்று சொல்லி இவனை தனியாக ஆண்டவர் இங்கே வகை காமிக்கிறதா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தான் அது வருது, இல்லைன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த வசனத்தை கவனித்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லி ஆரம்பிக்குது? மனுஷர் பூமியில் பெருக துவங்கின போதுன்னு சொல்லி இருக்கு. மனுஷர் பூமியில் பெருக துவங்கின போதுன்னு சொல்லி வரும்போது மனுஷர்களாய், அதாவது உலக பிரகாரமான மனுஷர்களாய் கருதப்படுகிற காயினுடைய ஃபேமிலி பெருக தொடங்கின போதுன்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ காயினுடைய ஃபேமிலி பெருக தொடங்கின போது அவனுடைய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் அழகாக இருக்கிறாங்கன்னு பார்த்து இந்த தேவகுமாரர்னு சொல்லி இந்த சந்ததி இருக்குது பாருங்கள், இந்த சந்ததியில் இருக்கிற ஆண்கள் அங்கே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொள்ளுகிறாங்க. அவங்க தேவனை விட்டு விலகி போனவங்க, இவங்க தேவனோட இன்னும் இருக்கிறவங்க. இப்போ இவங்க அவங்களோட சம்பந்தம் கொள்வது அவ்வளோ சரியாக இருக்காது, அது இவங்களை கெடுத்து போடுகிற காரியமாக இருக்குங்கிறது. அவங்க ஈடுபடுகிற காரியங்களில் அடுத்து இவங்களும் சேர்ந்து ஈடுபட்டு எல்லாருமே கெட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை ஏற்படுத்த போகுது, மொத்த உலகமும் கெடுகிறதுக்கு இது காரணமாக இருக்க போகுதுன்னு தான் அந்த முதல் 2 வசனம் சொல்லுது. அந்த முதல் 2 வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கிறேன். மனுஷர் பூமியில் பெருக துவங்கின போது அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்போ 3வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து சொல்கிறது, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம்னு சொல்லி மோசே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 90 மோசே அந்த வார்த்தையை சொல்கிறான். இப்போது என் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதை ஆதாம் கிட்ட சேர்த்துக்கிட்டெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய ஆயுசு நாட்கள்லாம் எப்படி இருக்குது? 900, 800, 700 அந்த மாதிரி ஆயுசு நாட்கள் உள்ளவங்க. இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு உன் ஆயுசு நாட்கள் 120 தானே அப்படின்னு சொல்ல முடியாது.
இப்போ ஆண்டவர் இங்கே 120 தானேன்னு சொல்லும்போதே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணுகிறார். அந்த முடிவு காலம் இன்னும் 120 வருஷத்தில் வரப்போகுதுன்னு சொல்கிறார். இப்போ இந்த ஜலப்பிரளயம் என்று சொல்லி அவர் ஒன்று கொண்டு வந்து அந்த பேரழிவை ஏற்படுத்த போகிறார். அது துவங்குகிறதுக்கு இன்னும் 120 வருஷம் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். இப்போ என் ஆவி என்றைக்கு மனுஷனுடைய போராடுவதிலே அவன் மாம்சம் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம்னு சொல்கிறாரு. இந்த ஆண்டவர் வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவர் இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறது இன்னும் 2 வசனம் தள்ளி போனோம்னா இன்னும் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு முன்னால் இந்த 4வது வசனம் என்ன சொல்லுது? அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுலேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுனதுனால தான் ராட்சதர்கள் பிறந்தாங்கன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம கவனித்து வாசித்தோம் சொன்னால் அந்த வசனம் அப்படி சொல்லவே இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள்னு சொல்லிடு. இவங்க கூடுனதுனால தான் ராட்சதர்கள் பிறந்தாங்கன்னு சொல்லலை. இவங்க கூடு வர்றதுக்கு முன்னாடியே அந்நாட்களில் ராட்சதர்கள் இருந்தார்கள். ப்ளஸ் இவங்க கூடுனதுனால இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் பூர்வத்தில் என்னவா இருந்தாங்களா? பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாய் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி இவங்க செய்த இந்த தவறால் தான் ராட்சதர்கள் தோன்றினாங்க அப்படிங்கிற ஒரு தவறான அபிப்பிராயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்குவோம். அந்த மாதிரி கிடையாது. இப்போ 5லிருந்து 7 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஆண்டவர் தனக்கு அது எவ்வளோ பெரிய மனஸ்தாபமாக இருக்குது, இவங்க எல்லாம் செய்கிறது அவருக்கு எப்படி பிரியம் இல்லைங்கிறத சொல்கிறத பார்க்குறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவர் இவ்வளவு ஃபீல் பண்ணுறார். மனுஷனை உண்டாக்கினதை குறித்தும் அவனை பூமியில் வச்சதுனால அவன் எப்படி எல்லாத்தையும் கெடுத்து போடுகிறான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறார். இப்போ இதில் அவர் சொல்கிறது மொத்தத்தையும் அழிக்கிறதுக்கு அவர் டிசைட் பண்ணுறாருன்னு சொல்லிடு. எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்? நிக்கிரகம் பண்ண போகிறேன்னு சொல்கிறார். 6லிருந்து 10 வரைக்கும் வாசித்தோம் சொன்னால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனை பற்றி பேசுது. 8லிருந்து 10 வரைக்கும், ஆதியாகமம் 6 8லிருந்து 10. நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லிடு. மொத்த உலகமும் கெட்டு போயிருக்கான். அவர் மொத்த உலகத்தையும் அழிக்கணும்னு டிசைட் பண்ணுறாராம். அந்த ஊரும் பிராணிகளாக இருந்தாலும் சரி, பறக்கும் ஆகாயத்து பறவைகளாக இருந்தாலும் சரி, அவ்வளோத்தையும் சேர்த்து மொத்தமாக அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு இண்டிவிஜுவல், அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவருடைய கண்ணில் கிருபை கிடைத்ததுன்னு இருக்குது. அந்த ஒரு இண்டிவிஜுவல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான், அவனுக்கு கிருபை கிடைத்ததுன்னு இருக்குது. இப்போ அந்த ஒரு இண்டிவிஜுவலை பற்றி சொல்கிற சில வார்த்தைகளை மட்டும் கவனிங்க. நோவாவின் வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்குது. நம்ம போன வாரம் பார்த்ததில் அந்த மொத்த அதிகாரமுமே ஆதாமின் வம்ச வரலாறு. எதில் முடிஞ்சது? நோவாவோட முடிஞ்சது. இங்கே என்னென்னு ஆரம்பிக்குது? நோவாவின் வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்குது. ஆனால் மொத்த வரலாறு கொடுக்கப்படுறது வெறும்னே இவனுடைய 3 பிள்ளைங்களை பற்றி தான் சொல்ல போகுது. ஆனால் அது வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லிடு. இப்போ நம்ம போன வாரம் பார்த்தப்போ 3 வசனங்கள் ஒவ்வொரு தனிநபருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. என்னன்னு கொடுக்கப்பட்டது?
இவனுக்கு இத்தனை வயதான போது இவனை பெற்றான், இவனை பெற்ற பின்பு அநேக குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்று இன்னும் இத்தனை வருஷம் வாழ்ந்து மரித்தான், அவனுடைய மொத்த ஆயுசு நாட்கள் இவ்வளவுன்னு கொடுக்கணும். இதுதான் 3 வசனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒருத்தனுக்கு மட்டும் எக்ஸப்ஷன். யாருக்கு? ஏனோக்குக்கு. ஏனோக்கை பற்றி சொல்லும்போது மட்டும் அவன் பிள்ளைகளை பெற்றான்னு மட்டும் சொல்ல, அவன் பிள்ளைகளை பெற்று தேவனோட 300 வருஷம் சஞ்சரித்தான்னு சொல்லியிருக்கு. 300 வருஷம் வாழ்ந்தான்னு சொல்ல, 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் ஸ்பெஷல். இங்கே இவனுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லும்போது இங்கே இவனை பற்றி சொல்லியிருக்கு. வெறும் வம்ச வரலாறு இல்லையா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான்னு சொல்லி. ஸோ மொத்த உலகத்தில் இந்த ஒரு இண்டிவிஜுவலுடைய காரியம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம விரிவாக பின்னாடி பார்ப்போம். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்கிற 3 குமாரரை பெற்றான். இதுதான் நோவாவினுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லப்பட்ட காரியம். இப்போ இந்த ஃபேமிலி இப்படி இருக்கும்போது மொத்த உலகம் எப்படி இருக்குதான்? 11:12 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தா இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த வசனம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்றத பாருங்கள். முன்னாடியே அதான் சொன்னார், திரும்பியும் அதுதான் சொல்கிறார். ஆனால் நடுவில் ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் வித்தியாசமாக இருக்கான். நீதிமானாக இருக்கிறான், உத்தமமாக இருக்கிறான், தேவனோட சஞ்சரிக்கிறவனாக இருக்கிறான். ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ இந்த 120 வருஷங்கள் அவர் கெடு வைக்கிறாரு. நோவாவை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை என்னது? 13வது வசனம், 13லேருந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்போ 13வது வசனம், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. 120 வருஷம் தானே அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால் அதை இவங்கிட்ட வெளிப்படுத்துகிறார். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன்னு சொல்கிறார். கொடுமைனா என்னது? கொடுமைனா கொடுமை இல்லை? நமக்கு சில தமிழ் வார்த்தைங்க நம்ம பிக்கப், அதாவது நம்ம ரெகுலராக அந்த பயன்படுத்தலை, நம்மளோட இன்றைக்கி வழக்கத்தில் நம்ம பயன்படுத்தலை, அவ்வளவுதான். கொடுமைன்ற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வயலன்ஸ். அப்போது என்ன அர்த்தம்? வாய் வார்த்தைகள் இல்லை, கையினால் செயல்படுறது, அடிக்கிறது இல்லை, அடி தடி உதவுறது மாதிரி. அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. சிலர் எல்லாம் பேசினாலே அடிக்கிறத பற்றி தான் பேசுவாங்க. மூஞ்ச உடச்சிடுவேன், கிழிஞ்சிடும், இது எல்லாம் அது இப்படி தான் பேசுவாங்க. அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய வாய் கொடுமையினாலே நிறைந்திருக்கிறதுன்னு வசனம் சொல்லும். ஸோ பூமி எப்படி இருக்குதா? வயலண்ட் வேர்ல்டாக இருக்கும், பயங்கரமான காரியங்கள் நடக்குது. ஸோ கொடுமையினாலே பூமி நிறைந்திருக்கிறது. அதை அழித்து போடுவேன்னு சொல்கிறாரு. மனுஷனை மட்டும் இல்லையா, மனுஷனோட சேர்த்து எதையும் அழித்து போடுவேன்றாரு, பூமியும் கூட அழித்து போட போகிறேன்னு சொல்கிறாரு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த ஜியாகிரஃபியே மாறிடுச்சு. அப்போ இருந்த மலைகள் அப்புறம் கிடையாது, அப்போ இருந்த பள்ளத்தாக்குகள் அப்புறம் கிடையாது, அப்போ இருந்த நதிகள் அதுக்கப்புறம் கிடையாது. கம்ப்ளீட்டாக அந்த ஃபேஸ் ஆஃப் த எர்த், பூமியினுடைய மேல் பரப்பு மொத்தமுமே அந்த ஜலப்பிரளயத்தில் மாறிடுது. மனுஷனை மட்டும் இல்லை, பூமியோடும் கூட அழித்து போடுவேன்னு தேவன் சொல்கிறார். 14வது வசனத்தில், நீ கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசுன்னு சொல்கிறார். என்ன மரமா? கொப்பேர் மரம். மொத்த பைபிளில் இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது, வேறு எங்கேயும் ரிப்பிட்டேஷனே கிடையாது. கொப்பேர் மரம் என்ன மரம்னு யாருக்குமே தெரியாது. சில கெஸ் கொடுக்குறாங்க, கொப்பேர் மரம் என்ன மரமாக இருக்கக்கூடும்னு சொல்லி. செடார் அப்படின்னு சொல்கிற தேவதாரு விருட்சம்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை கப்பல் கட்டுகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அநேகமாக இந்த கொப்பேருன்ற மரம் அந்த தேவதாரு விருட்சமாய்
இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானம் இருக்குது. ஆனால் கொப்பேர்னு ஒரு மரம் யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு மரம் இருக்கிறதாவும் நமக்கு ஐடியா இல்லை. அநேகமாக அந்த சிடார் என்கிற தேவதாரு விருட்சத்தை ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெஸ், அவ்வளோதான். ஆண்டவர் கொப்பேர் மரத்தினால என்ன உண்டு பண்ண சொல்கிறார்? பேழையை உண்டு பண்ண சொல்கிறார். பேழைனா என்னது? இப்போ ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டேமுக்கு உடஞ்சி போச்சு, இந்த ஏரியா பூரா வெள்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், நாம் அதிலேருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் நாம் படகை நாடுவோம், அல்லது இதுவாக இருந்தால் கடலாக இருந்தால் கப்பலை நாடுவோம். படகோ கப்பலோ பண்ண சொல்ல ஆண்டவர் அவனை. கொப்பேர் மரத்தினால நீ என்ன பண்ணு, பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்கிறார். பேழைனா என்னது? கப்பல் இல்லை. நம்ம பெரிய கப்பல் கட்டினா அது பெரிய சைஸ்னால் அது பேழைன்னு நினச்சிக்க கூடாது. பேழைனா கம்ப்ளீட்டாக வேறு, கப்பலுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. கப்பல் படகு எதுக்காக பயன்படுத்துவாங்க? பயணிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செஞ்சு போகிறதுக்காக, அல்லது சரக்குகளை ஏற்றி இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்காக கப்பல் அல்லது படகுகளை பயன்படுத்துவாங்க. இது கப்பலும் இல்லை, படகும் இல்லை, இவன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறதும் இல்லை. இது எதுக்காக? ஆக்சுவலாக மேலே மிதக்கணும், அவ்வளோதான். தண்ணி வரப்போது, நீ தண்ணியில் மாட்டிக்காமல் நீயும் உன் கூட இருக்கிற அத்தனை பேரும் அதுக்கு மேலே மிதக்கணும், அவ்வளோதான். அதனுடைய பர்பஸே அதுதான். இவர் இங்கே ஏன்ற ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து பீன்ற இன்னொரு பாயிண்ட்டுக்கு பிரயாணம் பண்ணி போக போகிறதில்ல, எங்கேயும் பிரயாணம் பண்ணுற ஐடியாவும் கிடையாது. இந்த தண்ணி வரப்போது, தண்ணி வடிகிற வரைக்கும் நீ சேஃபாக இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு இந்த பயணம் பண்ணுற இது இல்லை, நோக்கம் இல்லை, அதனால் இது கப்பல் இல்லை. அப்போ இந்த பேழைன்னா என்னன்னு சொன்னால், பேழைன்ற வார்த்தை என்னன்னு கவனித்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேழைன்றதுக்கு நம்ம ஆங்கிலத்தில் ஆர்க்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். நோவாஸ் ஆர்க்குன்னு சொல்கிறோம்ல, நோவாவின் பேழைன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் நோவாஸ் ஆர்க்குன்னு சொல்கிறோம். அதுக்கு எபிரேய பதம் என்னன்னு சொன்னால் டேபா, TAYBAW, டேபா. டேபா அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், மொத்த வேதாகமத்தில் இப்போ அதாவது பழைய ஏற்பாட்டில் 28 முறை வருது. 28 முறை. அதில் 26 முறை நோவாவினுடைய பேழையை பற்றி மட்டும் பேசுது. 28 முறையில் 26 முறை பைபிளில் வேறு எங்கே நோவாவின் பேழையை பற்றி பேசினாலும் டேபா அப்படிங்கிற அந்த எபிரேய பதம் தான் பயன்படுத்தப்படுது. அந்த 2 இடம் என்னன்னு சொன்னீங்கன்னா, மோசேயை நாணர் பெட்டியில் வச்சு நதியில் விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த நாணர் பெட்டின்ற வார்த்தை 2 தடவை வருது. அந்த 2 தடவையுமே அந்த டேபா தான் பயன்படுத்தப்படும். நாணர் பெட்டி. ஸோ பேழை என்கிறது ஒரு பெட்டி மாதிரி உள்ள ஒரு ஸ்ட்ரக்சரை குறிக்கிற ஒரு காரியம். இப்போ நாணர் பெட்டியில் வச்சு குழந்தைய வச்சுட்டாங்க. எதுக்காக வச்சுருக்காங்க? தண்ணியில் மூழ்கிடக்கூடாதுன்றதுக்காக வச்சுருக்காங்க. அது எங்கேயும் பிரயாணம் பண்ணி எங்கேயும் போக போகிறது இல்லை, சேஃபாக இருக்கணும், அது மூழ்கிடக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக அதுக்குள்ளே வச்சது. பர்பஸ் அதுதான், மூழ்கிடக்கூடாது, பத்திரமாக இருக்கணும். இப்போ நோவாவும் அவனோட இருக்கிறவங்களும் பத்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு பெட்டி போன்ற ஒன்று ரெடி ஆகுது, அவ்வளவுதான். அதை ரெடி பண்ண சொல்கிறார் ஆண்டவர். கப்பல் கிடையாது, படகு கிடையாது. ஸோ இதுக்காக உள்ளது. இன்னும் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த ஆர்க்குன்ற வார்த்தை இருக்குல்ல, நோவாஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த ஆர்க்குன்ற வார்த்தை ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு? ஆர்க் ஆஃப் த கவனன்ட்னு சொல்லி உடன்படிக்கையின் பெட்டி. அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்கு அந்த ஆர்க் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஆக மொத்தம் பேழைனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், பெரிய பெட்டி, அவ்வளோதான். அதுதான் அது மீன் பண்ணுது. சரி, இப்போ இந்த 15வது வசனத்துலேருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 15லேருந்து 20 வரைக்கும். அந்த பெட்டியை, அந்த பேழையை அவன் என்ன சைஸில் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமுமாக இருக்க வேண்டும்.
ஒரு பேழைக்கு நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்தி அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழ் ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பேழைக்கு அளவு சொல்கிறார். அந்த பேழை என்ன சைஸில் பண்ணணும், என்ன எவ்வளோ நீளமாக, 300 முழம் நீளம். இப்போ 300 முழம் நீளம்னு சொல்லும்போது ஒரு முழம்ங்கிறது இப்போ நம்மளுடைய கையில் உள்ள முழம்னே வச்சுக்கோமே. இப்போ இந்த கையினுடைய அளவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 18 அங்குலம் ஆவரேஜாக. ஒரு முழம்னா 1.5 அடி, அதை கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த முழத்தில் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. சில முழங்கள், அதாவது எகிப்து தேசத்தில் பிரமிட்ஸ் இருக்குல்ல, அந்த பிரமிட்ஸ் அவங்க கட்டுறதுக்கு அவங்க அது எத்தனை முழம் நீளம் எத்தனை முழம் உயரம்னு சொல்லி அது கணக்கு பண்ணியிருந்தப்போ அவங்களுடைய முழம் கொஞ்சம் கூட பெருசாக இருக்குது. இப்போ நான் ஒரு சைஸில் இருக்கேன், என்னோட இன்னும் ஒரு 1/2 அடி 1 அடி பெரிய இருந்தால் அவன் முழம் பெருசாக தானே இருக்கும். அது மாதிரி முழத்தில் வித்தியாசம் இருக்குது. எகிப்தியருடைய முழம் ஒரு 3 இன்ச்சு அதிகம், 18க்கு பதிலாக அவங்களது 21 இன்ச்சு. ஸோ நீங்கள் 21 இன்ச்சுன்னு சொல்லி இதை கணக்கு பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். 1.5 அடின்னு கணக்கு பண்ணிங்கன்னா கம்மியாக வரும். 18 அங்குலம்னு பார்த்தா கணக்கு கம்மியாக இருக்குது. இப்போ 450 அடி நீளம், 75 அடி உயரம், 45 அடி அகலம். அடி கணக்கில் மாற்றினோம்னா அதனுடைய சைஸ். அப்போது ரொம்ப பெருசாக, ரொம்ப நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு பெருசாக அப்படி ஒன்றும் இல்லை. 450 அடிங்கிறது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். 450 அடி, 75 அடி உயரம், 30 அடி அகலம், 45 அடி அகலம். அதில் 3 தளங்கள் உண்டாக சொல்கிறார். கீழ்த்தளம், நடுவில், மேலே 3 தளம். மேலே ஒரு ஜன்னல் பண்ண சொல்கிறார். அந்த ஜன்னல் அந்த ரூஃபுக்கு 1 முழம் கீழே வர சொல்கிறார், 1.5 அடி கீழே வைக்க சொல்கிறாரு. ஒரு வாசல் வைக்க சொல்கிறார், வாசலை சைடில் வைக்க சொல்கிறார். ஓகே, இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறார், ஜல பிரளயம் வரப்போகுது. மழை வரப்போகுதுன்னு சொல்லலை. நான் பூமியின் மேலே மழையை வர பண்ணுவேன்னு அவர் சொல்லலை, ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன்னு சொல்கிறார். இந்த ஜலப்பிரளயம் என்கிற வார்த்தை விசேஷமான வார்த்தை, அதிகமாய் வேதத்தில் பயன்படுத்தப்படாத வார்த்தை. இதனுடைய எபிரேய பதம் மாப்பூல், MABBOOL, மாப்பூல் அப்படிங்கிற வார்த்தை. இந்த மாப்பூல் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 13 தடவை பயன்படுத்தப்படுது. அதில் 12 தடவை இதுக்கு மட்டும்தான், ஜலப்பிரளயத்துக்கு மட்டும்தான். எங்கே ஜலப்பிரளயம் வருதோ அங்கே எல்லாத்துக்கும் இந்த மாப்பூல்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அந்த ஒரு வார்த்தை ஒரு தடவை எங்கே வேறு இடத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தா சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 10வது வசனத்தில், சங்கீதம் 29:10 ஜலப்பிரவாகத்தின் மேல் தேவன் வீற்றிருந்தார்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஜலப்பிரவாகம் போது அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆக மொத்தம் இந்த ஜல பிரளயம்ங்கிறது சம்திங் வெரி ஸ்பெஷல். அதுக்கு வேறு வார்த்தையே ஆண்டவர் பயன்படுத்தாமல் விசேஷமான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். எனவே இது சாதாரண மழையும் இல்லை, சாதாரண வெள்ளமும் இல்லை. மழை பெஞ்சால் வெள்ளம் வரும். ஸோ இந்த மழையும் இல்லை, வெள்ளமும் இல்லை. சரித்திரத்திலே பார்க்காத, யாருமே கண்டிராத ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய போகிறேன்னு சொல்லி இவங்கிட்ட, நோவாக்கிட்ட சொல்கிறார். இப்போ பூமி எப்படி இருந்ததுன்னு வசனம் சொல்லுது, சீர்கட்டு போயிருந்தது, ரொம்ப மோசமாக இருந்தது. அதன் மத்தியில் நோவான்ற ஒரு கேரக்டர் இருக்கிறான். இந்த நோவான்ற கேரக்டர் விசேஷமான
ஒரு கேரக்டராக இருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த நோவாவை பற்றி நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்குறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நோவா தேவனோட சஞ்சரித்தாங்கிறத அவ்வளோ பேர் கவனிக்கிறது கிடையாது. நோவா தன் காலத்தில் உள்ளவங்க மத்தியில் எப்படி இருந்தானா? நீதிமானாய் இருந்தான். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய உலகமும் சீர்கெட்டு போய் தான் இருக்குது. ரொம்ப கேவலமான காரியங்கள், ரொம்ப அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், பாவத்தை பாவம்னே நினைக்காத ஒரு சமுதாயத்து மத்தியில் நாம் இருக்கிறோம். அதில் நம்ம பாவம் இல்லாமல் நீதியாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். இப்போ நோவாக்கும் அதே மாதிரி சேலஞ்சு இருந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நோவா காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போது நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து அவ்வளோ பேர் அழிஞ்சு போனாங்க. மனுஷகுமாரன் நாட்கள் என்ன நடக்குமா? வானமும் பூமியும் எதுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கா? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. ஸோ எல்லாத்தையும் மறுபடியும் தேவன் அழிக்க போகிறார். இந்த முறை ஜலத்தை யூஸ் பண்ணல, அக்கினியை பயன்படுத்த போகிறார். அவ்வளோதான். இப்போது இந்த காரியம் நிகழப்போகிறதுன்றது நாம் எதிர்பார்த்து இருக்கிற இந்த சூழ்நிலை. இவைகளுக்கெல்லாம் முடிவு வச்சுருக்கிறாரு, எல்லாம் அழிய போகுது. நோவா காலத்தில் எல்லாத்துக்கும் முடிவு வச்சுருந்தார், அதெல்லாம் ஜலத்தில் அழிய போச்சு. இப்போ நோவாக்கோ கர்த்தர் கண்ணில் கிருபை கிடச்சிச்சு. அதற்கு அந்த ஒரு நபரனுடைய விசேஷ தன்மை என்னன்னு சொன்னால், அவன் மற்றவங்கள மாதிரி இல்லை. இப்போ எல்லாரும் இருக்கிற மாதிரி நாம் இருக்கிறதுக்காக நாம் இல்லை, நாம் விசேஷமானவங்களாக இருக்கணும். இப்போ நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். இந்த உத்தமமாக இருக்கிறதுன்றது, அதாவது உண்மையாக இருக்கிறது வேறு, உத்தமமாக இருக்கிறது வேறு. உண்மையாக இருக்கிறதுனா என்னது தெரியுமா? இப்போ நான் ஒரு காரியத்தை நேர்மையாக செய்கிறேன், உண்மையாக செய்கிறேன்னா எனக்கு அதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவர் சோப்பா, இவர் வந்து இப்படி உண்மையாக இருப்பார், நேர்மையாக இருப்பார். அல்லது நான் உண்மையாக இருக்கிறதுனால எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, நான் நேர்மையாக இருக்கிறதுனால ப்ரொமோஷன் கிடைக்குது. அப்படின்னா எல்லாருமே உண்மையாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. உத்தமமாக இருக்கிறதுனா என்ன தெரியுமா? நீங்கள் உண்மையாக இருக்கிறத யாருமே கவனிக்கலை, நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பலனும் இல்லைன்னா கூட நீங்கள் உண்மையாக தான் இருப்பீங்கன்னா அதுக்கு பேர் தான் உத்தமமாக இருக்கிறது. ரெண்டுமே உண்மையாக இருக்கிறது தான். ஆனால் உத்தமமாக இருக்கிறது எந்த பிரதிபலனும் இல்லைன்னா கூட உண்மையாக தான் இருப்பாங்க. அதுக்கு பேர் உத்தமமாக இருக்கிறது. இவன் நீதி உள்ளவனாகவும் இருக்கிறானா, உத்தமமாயும் இருக்கிறானா? எந்த சூழ்நிலையில்? பூமியானது சீர்கெட்டு இருந்த நிலையில் அவங்க மத்தியில் இருந்த நோவா. வசனம் அப்படி தானே சொல்லுது, 9வது வசனம் அப்படி சொல்லுது. தன் காலத்தில் இருந்தவர்கள் மத்தியில் அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், நோவாக்கு எத்தனாவது வயசில் பிள்ளை பிறந்தது? 500வது வயதில் பிள்ளை பிறந்தது. இப்போ சப்போஸிங் நான் தேவனை சேவிக்கிற தேவ பிள்ளையாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும்னு சொல்லி வாஞ்சித்து நான் என்னுடைய காரியங்களை செய்கிறேன். எனக்கு வேலை கிடைக்க வேண்டிய டைமில் வேலை கிடச்சிச்சு, கல்யாணம் நடக்க வேண்டிய டைமில் கல்யாணம் நடந்துச்சு, பிள்ளையோட பிறக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளை பிறந்தது, பிள்ளைய எப்படி வளர்க்கணுமோ அதனுடைய காரியங்கள்லாம் தடை இல்லாமல் நடக்குது, எல்லாம் சரியாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். காலதாமதமே இல்லாமல் எல்லாமே சீராக கரெக்டாக போச்சுன்னா ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நான் தேவனை சேவிக்கிறேன், தேவன் எனக்கு நன்மையான காரியங்களை வாய்க்க செய்கிறார், நான் இன்னும் அதிகமாக தேவனை சேவிக்கிறதுக்கு உற்சாகம் கொள்வேன். அதுதான் நார்மலாக நடக்கிற விஷயம். ஆனால் சில சமயத்தில் வர வேண்டிய நன்மைகள், வந்திருக்க வேண்டிய நன்மைகள் காலதாமதம் ஆகும்போது இன்னும் உண்மையாக இருக்கிறதுங்கிறது சவாலான காரியம். அது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. நான் உண்மையாக இருக்கிறேன், கர்த்தரை கரெக்டாக தான் சேவிக்கிறேன், நான் வந்து தப்பு தண்டா பண்ணல, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆனால் அதுக்குண்டான பலன் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இப்படி இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி என் மனசில் தோணலைனாலும் என்னை சுற்றி இருக்கிற 4 பேர் எனக்கு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ ஆண்டவரை சேவித்து உனக்கு என்ன பிரயோஜனம், நீ இவ்வளோ உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு இது கூட கிடைக்கலையே. இப்போ எனக்கு பிள்ளையே இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்பாங்க, நீ தேவனை சேவித்து உனக்கு என்ன காரியம். இப்போ சகரியா எலிசபெத் இருந்தாங்க.
சகரியா எலிசபெத்தை பற்றி நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் வாஸ்தவம் சொன்னால் 1ஆவது அதிகாரத்தில் அவங்க 2 பேரும் தேவன் இட்ட சகல நியமங்களின்படியும் அப்படியே நடந்தவங்களா இருந்தாங்களாம். பக்கா, ஒரு குறை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லையா? எலிசபெத் மலடியாக இருந்தாள்னு வசனம் சொல்லுது. அவங்க 2 பேரும் வயசானவங்களாயிட்டாங்களாம். எல்லா நம்பிக்கையும் அற்று போயிடுச்சு. இனிமேல் பிள்ளை பிறக்கும்ன்ற ஹோப்பே கிடையாது. இன்னும் அவங்க எப்படி தான் இருக்கிறாங்க? தேவன் கட்டளையிட்ட சகல நியமங்களின்படியும் அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்கள பார்க்குறது ரொம்ப கடினம். அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நோவாக்கு பிள்ளை பிறக்கலை. இப்போ நோவாக்கு முன்னாடி உள்ளவங்களெல்லாம் நீங்கள் எடுத்து கணக்கு பண்ணிங்கன்னா 30 வயசு 65 வயசில் பிள்ளை பெற்றோம். நம்ம போன வாரம் செக் பண்ணோம்ல, சீக்கிரமாக பிள்ளை பெற்றது யாருன்னு பார்த்தாக்கா 2 பேர். 2 பேரும் 65 வயசில் பிள்ளை பெற்றிருந்தாங்க. ரொம்ப லேட்டாக பிள்ளை பெற்றதுன்னு பார்த்தா ஒரு 182 வயசில் ஒருத்தன், அவ்வளோதான். இப்போ இந்த 10 தலைமுறைக்கும் ஆவரேஜே எடுத்து பார்த்தா கூட நோவா அதெல்லாம் தாண்டி வந்துட்டான். அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இன்னும் பிள்ளை பிறக்கவே இல்லை. இப்போ கூட இருந்தவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? நீ உத்தமனாக இருந்து என்ன பிரயோஜனம், நீ நீதிமானாக இருந்து என்ன பிரயோஜனம், எல்லோரும் அது கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். அதன் மத்தியிலையும் அவன் தொடர்ந்து கடைசி வரைக்கும் என்னவாக இருக்கிறான்? நீதிமானாக இருக்கிறான், உத்தமமாக இருக்கிறான். இது நோவாகிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். தேவன் எனக்கு இதை தருவார் அப்படின்னு சொல்லி சில நன்மைகளை நாம் எதிர்பார்த்து தேவனை சேவிக்கிறோம். ஆனால் அந்த நன்மை வராத பட்சத்தில், வந்தாலும் வரலனாலும் நான் தொடர்ந்து அப்படி தான் இருப்பேன்னு அப்படி போகிற ஒரு தன்மை நமக்கு அவசியம். நோவா அந்த டைப்பு. 500 வயதானாலும் பிள்ளை அவன் வெயிட் பண்ணுறான். ஆபிரகாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆபிரகாம் 100 வருஷம் கழித்து பிள்ளை பெற்றதே வேதம் பெருசாக பேசுது. நாம் அதை எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே சாராள் சரீரம் செத்தவன் என்று எண்ணப்படும் ஒருவனாலே எண்ணிறந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தாள்னு சொல்லி அதை ஒரு சாதனையாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் கவனிக்கப்படாமல் போகிற காரியம் என்னன்னு சொன்னால், இங்கே ஒருத்தன் அதை விட 5 மடங்கு அதிகமான காலம் காத்திருந்து இந்த நன்மையை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதுக்கப்புறம் சமுதாயம் சீர்கெட்டு போயிருந்தது. ஆனால் நோவா என்ன பண்ணிகிட்டு இருந்தானா? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ இவன் பிள்ளை பெற்றான், குடும்பம் நடத்தினான். ஏனோக்கும் பிள்ளை பெற்றான், குடும்பம் நடத்தினான். இவங்கெல்லாம் என்ன பண்ணல? சன்னியாசம் வாங்கிட்டு போயிடல. இவங்க குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க, எல்லா கடமைகளையும் எல்லாத்தையும் நிறைவேற்றி குடும்பஸ்தனாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரோட சஞ்சரிக்கிறாங்க? தேவனோட சஞ்சரிக்கிறவங்களா இருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் நோவா ஊழியமும் செஞ்சான்னு வசனம் சொல்லுது. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரதத்தை வரப்பண்ணின்னு இருக்கு. நோவா என்ன பண்ணானா? நீதியை பிரசங்கித்தானா. ஏனோக்கு என்ன பண்ணா? ஏனோக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான். இவர் தேவன் கிறிஸ்து வரப்போகிறார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னான். இங்கே இவன் நீதியை பிரசங்கித்தான்னு சொல்லியிருக்கு. இப்போ இவன் நீதியை பிரசங்கித்தான்னு சொன்னால் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்க முடியும்? அந்த 120 வருஷமும் உலகத்துக்கு இவன் கட்டுறான். எல்லாரும் கேட்டிருப்பாங்களே, என்னத்துக்கு கட்டுற, ஏது கட்டுற, யார் சொன்னால் என்ன ஏதுன்னு. இவன் எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும்ல. அப்போது தேவன் அழிவை கொண்டு வர போகிறாருன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் எல்லோரும் இதுலேருந்து தப்பிக்கணும்னு ஏதாவது வழி பாருங்கடான்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இவன் பிரசங்கித்தது எடுபடலை. ஓகே, அவன் ஊழியம் செய்தான். ஆனால் இப்போ நோவாவின் முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், அந்த கடைசி 2 வசனம். ஆதியாகமம் 6ஆவது அதிகாரம் 21-22 வசனங்கள். ஆதியாகமம் 6:21-22. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். அந்த 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான்,
தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். நோவா என்ன அப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளை அறியாமல் நம்ம சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நோவா கர்த்தர் பேழையை கட்ட சொன்னார், அவன் பேழையை கட்டினான். இப்போ பேழையை வந்து இப்போ 450 அடி நீளத்துக்கு, 75 அடி உயரத்துக்கு, 45 அடி அகலத்துக்கு ஒரு பெரிய பெட்டி மாதிரி ஒரு பேழையை ரெடி பண்ணுறதுங்கிறது சுலபம் கிடையாது, கஷ்டமான காரியம். ஆனால் இந்த நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான்னு சொல்கிற வார்த்தை பேழையை கட்டினதை பற்றி சொல்லலை. இது எதை பற்றி சொல்லுது? 21வது வசனம் என்ன சொல்லுது? உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக எவைகள்? அத்தனை மிருக ஜீவன்கள் வருது பாருங்க. அத்தனை மிருக ஜீவன்களுக்கு இவன் ஆகாரமாக சேர்த்து வைக்கணும், சகல வித பதார்த்தங்களை சேர்த்து வைக்கணும். வரப்போகிறது என்னெல்லாம் வரப்போகுது? 2 சிங்கம், 2 புலி, 2 யானை, 2 கரடி, இல்லை? இவைகளுக்கெல்லாம் ஆகாரம் சேர்த்து வைக்கணும். அடுத்த வசனம், நோவா என்ன ஆண்டவரே இவ்வளோத்துக்கெல்லாம் நான் இப்படி சேர்த்து வைக்கிறது அப்படி இப்படின்னு எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் அவனாவே இல்லை. அவன் என்ன செய்கிறான்? இம்மிடியேட்டாக நோவா அப்படியே செய்தான் என்று சொல்லிடுறேன். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஒருவேளை நீங்களும் நானும் நோவா இடத்துல இருந்திருந்தோம்னா, நாம் ஆண்டவர் இடத்துல நான் வேணா போய் 2 புலியை பிடிச்சிட்டு வந்துடுறேன், 2 யானையை பிடிச்சிட்டு வந்துடுறேன், அது ஈஸியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷம் 1 மாதம் இருக்க போகிறாங்க. 1 வருஷம் 1 மாதத்துக்கு வேண்டிய போஜன பதார்த்தத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது? அதை விட பிடிச்சிட்டு வர்றது ஈஸி இல்லை. ஒரு ஆணும் பெண்ணுமா பார்த்து பிடிச்சிட்டு வந்துடுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு போஜன பதார்த்தத்தை சேர்த்து வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம போஜன பதார்த்தம் சேர்த்து வைக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் சமைக்கிறீங்க, வீட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணுறீங்க. ஒரு 5 நாள் பிரயாணமாக எங்கேயோ போகிறீங்க, 5 நாளைக்கு வேண்டிய சாப்பாடு ரெடி பண்ண முடியுமா? என்ன ஆகும்? 3வது நாள் 2வது நாளுக்கு அப்புறமே அது கஷ்டம். ஸோ அது கெட்டு போகாமல் அது இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற ஐட்டமாக செய்யணும். ட்ரையாக இருக்கணும், எந்த விதமான இது இல்லாமல் அது கெட்டு போகாமல், பூசணம் பிடிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். 5 நாளைக்கே இந்த பாடு. ஒரு வருஷம் 1 மாதத்துக்கு வேண்டிய போஜன பதார்த்தத்தை சேர்த்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அவ்வளோ நாள் தாங்கணும். 2வது அவ்வளோ குவான்டிட்டி. எங்கேன்னு போய் எவ்வளோத்தை சேர்த்து வைக்கிறது? இது ஏறக்குறைய செய்ய முடியாத காரியம். நான் தான் சொல்லணும், அதுக்கு பதிலாக 2 பிடிச்சிட்டு வர்றது ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் நோவா ஒரு வார்த்தை பேசலை. அந்த 21வது வசனம் முடிஞ்ச ஸ்பீடில் 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி வரும்போது நோவா போல கீழ்ப்படுகிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நோவா இருந்தான். இப்போ நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? நாம் நோவா மாதிரி கீழ்ப்படுகிறோமான்னு கொஞ்சம் செக் பண்ணணும். இப்போ நோவா காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். நோவா தப்பிச்சிட்டான்னு தெரியும். நாம் தப்பிக்கணும்னா நம்ம நோவாவை பார்த்து சில காரியம் கற்றுக்கணும்னா நோவா கீழ்ப்படிஞ்சான். இப்போ நம்மளுடைய கீழ்ப்படிதல் என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நோவா மாதிரி கர்த்தர் சொன்னதை எல்லாம் அப்படியே செய்கிறவர்களாம், அவர் சொன்னபடி எல்லாம் செய்கிறவங்களாம் இருக்கிறோமா? அல்லது கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு சரி சரி சரின்னுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர் 2 போடு போட்டதுக்கப்புறம் அல்லது நல்ல நெருக்குனதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு சொல்லி கீழ்ப்படுகிறோமா? நம்மளுடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஆனால் நோவா அப்படி இருந்தான். இப்போ நோவாவால் இருக்க முடியும்னா உங்களாலையும் என்னாலையும் இருக்க முடியும். ஏறக்குறைய செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அந்த மனுஷன் ஒரு மூச்சு விடாமல் அதை செய்து முடிக்கிறான். இப்போ நோவா செய்த இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான்.
அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நோவா பிழைச்சிக்கிட்டான்னு சொல்கிறோம். நோவா பிழைச்சிக்கிட்டான், சரிதான். நோவா எப்படி பிழைச்சானா? தன் காலத்தில் காணப்படாததை குறித்து தேவன் அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்குறார் இல்லையா? என்னது தற்காலத்தில் காணப்படாதது அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுச்சு? அப்படி ஒரு ஜலப்பிரளயம் வந்ததே கிடையாது, யாருமே பார்த்ததே கிடையாது. அப்படின்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், வரப்போது மாம்சமான எல்லாத்தையும் நான் காலி பண்ண போகிறேன், நீயும் உன் குடும்பமும் நான் அனுப்புகிற இந்த ஜீவ ஜந்துகளும் உள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் இதை கட்டுறான்னு சொல்கிறார். இப்போ இவன் அதை சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா அப்படி ஒரு காரியத்தை பார்த்தது கிடையாது. ஒரு முறை பார்த்துருந்தாக்க உடம்புல பயம் வந்துடும். ஆனால் பார்க்காதது குறித்து ஒரு பயம் வர்றதுங்கிறது, ஒரு ரியலைசேஷன், ஒரு உணர்வு வர்றதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம் காலத்தில் காணப்படாததை குறித்து தேவ எச்சரிப்பு வேதத்தில் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கான்னு என்னையே கேட்காதீங்க, இருக்குது. சூரியன் இருண்டு போனதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரியன் இருண்டு போனதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லைல்ல. ஒரு நாள் சூரியன் அந்தகாரமாகும்னு வசனம் சொல்லுதா? அப்போது இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் நடக்கும்னு வேதம் சொல்லுதா? இல்லையா? வஸ்திரத்தை போல எடுத்துருவாருன்னு வானத்தை சுருட்டிடுவாருன்னு வசனம் சொல்லுதா? இது மாதிரிக்கும் நடந்திருக்கா? அந்த மாதிரி நடந்தது இல்லை. இதுவரைக்கும் தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து நோவா மட்டும் எச்சரிக்கை பெறல, நீங்களும் நானும் கூட பெற்றிருக்கிறோம். ஓகே, நம்மளும் பெற்றிருக்கிறோம், நோவாவும் பெற்றிருக்கிறான். வித்தியாசத்தை மட்டும் பாருங்கள். தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து நோவா தேவ எச்சரிப்பை பெற்றானா? பெற்று என்ன செஞ்சானா? பயபக்தி உள்ளவன் ஆயிட்டானா. பயமும் வந்துருச்சான், பக்தியும் வந்துருச்சான். ஐயோன்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் காலத்தில் காணப்படாததை குறித்து நீங்கள் எச்சரிப்பை பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்டால், அப்படி என்ன காரியம் புதுசாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலாக பார்க்குறீங்க. ஆனால் வேதத்தில் வரப்போகிற பயங்கரமான காரியங்கள் நிறையா சொல்லியிருக்கு. நான் 1-2 தான் சொன்னேன். சூரியன் பற்றியும் வானத்தை பற்றியும் சும்மா 1-2 தான் சொன்னேன். பயங்கரமான காரியங்களை பற்றி வருதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஜல பிரளயம் வருதுன்னு சொன்ன உடனே அவன் பயமும் பக்தியும் உள்ளவன் ஆனானா? ஆனால் நமக்கு பயமும் இல்லை, அந்த பக்தியும் இல்லை. நமக்கு இன்னைக்கு பொழுது ஓட்டுறது தான் நம்மளுடைய காரியம். ஆண்டவர் எச்சரிக்கை சொல்கிறார். என்ன எச்சரிக்கை சொல்கிறாரு? நோவா காலத்தில் என்ன நடந்துதான், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணராதிருந்தாங்களாம். அது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பெண் கொண்டும் பெண் கொடுத்தோம், புசித்தோம், குடித்தோம், காலையில் சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகிறது, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை செய்கிறது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, மறுபடியும் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஓடுறது. இதுலேயே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் போயிட்டு மிஷன் மாதிரி நம்மளுடைய லைஃப்பை நடத்திட்டு இருந்தால் உணர்வே இல்லாமல் நம்மளுடைய காலத்தை கழிக்க முடியும். நோவா காலத்தில் அப்படி தான் இருந்தாங்களாம். அந்த ஒருத்தனை தவிர அவனுக்கு மட்டும்தான் என்ன வந்துருச்சான்? பயமும் பக்தியும் வந்துருச்சான். நம் காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து நமக்கும் தேவ எச்சரிப்பு இருக்கு. நாம் நோவாவை மாதிரி பயமும் பக்தியும் உள்ளவர்களாக மாறணும், உணர்வு உள்ளவர்களாக மாறணும். வெளியே போயிட்டு நீங்கள் நடந்து போகும்போது அந்த வானத்தை பார்க்கும்போது வசனம் சொல்லுது, அவர் வானத்தை கிழிச்சிட்டு இறங்க போகிறாருன்னு. அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும். வானத்தை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும்? இந்த வானத்தை கிழிச்சிட்டு ஒரு நாள் அவர் இறங்க போகிறார்னு ஞாபகத்துக்கு வரணும். சந்திரனை பார்க்கும்போது என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஒரு நாள் அது ரத்தமாக இல்லை, அது இருண்டு போயிடும், அது இருக்காது, அவ்வளோதான். சூரியன் அந்தகாரப்பட்டுரும், இது இருண்டு போயிடும், இதெல்லாம் இருக்க இல்லாமல் போயிடும். அவன் என்னன்னு முடிவு பண்ணான்னா, பூமி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதுன்னு சொல்லி அவன் முடிவு பண்ணான்.
இப்போ நமக்கு இந்த பூமி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதுன்ற ஒரு கன்விக்ஷன் இருக்குதா? நம்ம இந்த பூமியில் தான் நடமாடுறோம், இந்த பூமியில் தான் குடியிருக்கிறோம், இந்த பூமியில் தான் புசித்து குடித்து நம்மளுடைய ஜீவனத்தை நடத்திட்டு வரோம். நாம் இருக்கிற இந்த பூமி கண்டம் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு நாள் இது கம்ப்ளீட்டாக நாசமாக போகுது. அந்த அந்த நாசத்தில் நானும் சேர்ந்து மாட்டிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அந்த ரியலைசேஷனோடு நம்ம இந்த காரியங்களை பார்க்குறோமா? அல்லது இந்த பூமியில் இருக்கிற மேன்மை, பெருமை, இந்த இன்பம், இதெல்லாம் எனக்கு இது கூட நான் அனுபவிக்காமல் இது இல்லைன்னா எப்படி, அது இல்லைன்னா எப்படின்னு சொல்லி நாம் இதில் உழன்று கொண்டு இருக்கிறோமான்னு பாருங்கள். இதை தாண்டி நிரந்தரமான காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தான் கவனம் இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் அனித்தியமான காரியங்கள். இதை தாண்டி நித்தியமான காரியங்கள் இருக்குது பாருங்கள், அதன் மேலே தான் கவனம் இருக்கணும். அதன் மேலே கவனம் இல்லாமல் மொத்த உலகமும் இதன் மேலே கவனத்தோடு இருக்குது. நோவா காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது. அழிவு வந்து எல்லாரையும் அள்ளிட்டு போகிற வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. இப்போவும் ஒரு அழிவு வரப்போகுது, அது வர வரைக்கும் எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க. கையில் பைபிள் வச்சுருக்கிறவங்க, ரெகுலராக அதை வாசிக்கிறவங்களும் அப்படி தான் இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. எச்சரிப்பை பெற்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நோவா பயபக்தி உள்ளவன் ஆயிட்டானு. நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர், அவருடைய தயவு எப்படி, அவருடைய இரக்கம் எப்படி, இதெல்லாம் படித்து ஆண்டவர் நம்மளை எப்படி பத்திரமா தாங்கி ஏந்தி சுமந்து இந்த வாழ்க்கையில் இப்படிலாம் நடத்தி ஒவ்வொரு நாளும் கிருபை பாராட்டி நடத்திக்கிட்டு இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு அவரை ஸ்தோத்தரிக்கிறது, இந்த காரியத்திலேயே இருக்காதீங்க. இதை விட்டு இன்னும் கொஞ்சம் வெளியே வாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போ அதை எப்படி போக போகுது, இப்போ நான் எங்கே இருக்க போகிறேன், என் நிலைமை என்ன, இந்த காரியத்துக்குள்ளேயும் அதுவாக இதே பைபிளில் தான் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் நான் தனியாகவா இருக்குது, எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. நாம் அதை கவனிக்கிறதே இல்லை, அதை ஆராய்கிறதே கிடையாது, அதை நம்மளுடைய சீரியஸ் தாட்டுக்குள்ளே கொண்டு வரதே கிடையாது, நாம் ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. நாம் அதை ரியலைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த பூமியில் இருக்கிற சில்லற காரியங்களெல்லாம் முக்கியப்படுத்திகிட்டு இருக்க மாட்டோம். இதெல்லாம் கொஞ்ச நாள் இல்லாமல் போக போகுது, நம்ம அடுத்து அதுக்குள்ளே போகணுன்னு அந்த ரியலைசேஷனுக்குள்ளே இருப்போம். நோவாக்கு அது இருந்தது. அதுதான் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ். தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று அவன் பயபக்தி உள்ளவனாகி என்ன செஞ்சானா? பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். லோத்துன்னு ஒருத்தர் இருந்தான். லோத்துவ வேதம் நீதிமான்னு சொல்லியிருக்கு இல்லை? லோத்துவ வேதம் நீதிமான்னு சொல்லியிருக்கு. உண்மையில் அவன் நீதிமான் தான். அவன் இருந்த பட்டணத்தை தேவன் அழிக்கிறார், சோதோம் குமோராவை அழித்தார். லோத்துனால தன் குடும்பத்தை காப்பாற்ற முடிஞ்சுதா? ஆண்டவர் லோத்துவை காப்பாற்றுறார், கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே விடுறார். ஆனால் அவனுடைய மருமக்கள் கூட கூட்டிகிட்டு வர முடியல. ஏன்? இவன் போய் சொல்கிறான், பட்டணத்துக்கு வர அழிவில் நீங்கள் மாட்டிக்காதீங்க வாங்கன்னு சொல்கிறான். அவங்களுக்கு லோத்து பரியாசம் பண்ணுகிறதா படுது, கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுறதா நினைக்கிறாங்க. இவனுடைய வார்த்தைக்கு அங்கே என்ன இல்லை, மதிப்பில்லை. அவனை சீரியஸாக எடுத்துக்கல யாருமே. அப்போ இவனை சொல்லி அவங்க கேட்கல, அவங்கள இவனால் காப்பாற்ற முடியல. ஆனால் நோவாவினுடைய மக்கள் மட்டும் இல்லை, அவங்களுடைய மருமக்களும் வந்துட்டாங்க. அப்படின்னா இவன் சொன்னால் அவங்க கேட்குறாங்க, அப்படி தானே? இப்போ நோவா எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவன் ஃபேமிலி வந்து அவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கங்க. இப்போ நான் ஊருக்கு நல்லவனாக இருக்கலாம், அது ஈஸி. இப்போ நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன்னா நீங்கள் என்னை எங்கே பார்த்தாலும் இப்படி தான் பார்ப்பீங்க இல்லை? லுங்கிலையும் கட் பண்ணிலையும் யார் பார்ப்பா? என்ன என் வீட்டார் தான் பார்ப்பாங்க. நீங்கள் யாரும் பார்க்குறது வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னுடைய ஆக்சுவல் செல்ஃபை யார் பார்ப்பா? காலையில் எந்திரிக்கும் போது பல் விளக்காமல் தலை சீவாமல் இருக்கிற மூஞ்சை யார் பார்ப்பா? என் வீட்டார் தான் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ என்னுடைய ஒரிஜினல் செல்ஃபை வீட்டார் தான் பார்ப்பாங்க, ஊரார் பார்க்க மாட்டாங்க. ஊரார் முன்னாடி நாம் பர்ஃபெக்டாக இருக்கிறது ஈஸி. ஸோ ஊரில் நல்ல பேர் வாங்கிறது ஈஸி. ஆனால் வீட்டார்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுங்கிறது, வீட்டார்கிட்ட சாட்சி பெறுகிறதுங்கிறது அங்கே தான் காரியம். நான் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய பிள்ளைங்க எனக்கு அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பிள்ளைங்க என்னுடைய கமாண்டுக்கு கீழ்ப்படிக்கணும்னு சொன்னால்
நான் அப்படிப்பட்ட நபராக ஒரிஜினலாகவே இருக்கணும். வெளியே ஊருக்கு மட்டும் இல்லை, நான் ஒரிஜினலாகவே அப்படி இருக்கணும். நோவா சொன்னான்னா அவன் மக்களும் மருமக்களும் அதை கேட்டு ரட்சிப்புக்குள்ளே வராங்க. லோத்து சொல்கிறான், யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணினான். இப்போ இந்த பெரிய பேரழிவு வரப்போகுது. நீங்கள் மட்டும் தப்பிக்க போகிறீங்களா, இல்லை நீங்களும் உங்கள் குடும்பமும் சேர்த்து தப்பிக்க போகிறீங்களா? யோசுவா சொன்னான்ல, நான் மட்டும் இல்லைடா, நானும் என் வீட்டாரும் சொல்கிறான்ல. அதே மாதிரி நாம் மட்டும் தப்பிக்க போகிறோமா, இல்லை நாமளும் நம்மளுடைய வீட்டாரும் தப்பிக்க போகிறோமான்னு. நமக்கு அந்த அழிவு வருதுன்னு தெரியும் போது, தேவ எச்சரிப்பை பெற்றிருக்கும் போது, நாம் பயபக்தி உள்ளவர்களாகி நம் குடும்பத்தையே ரட்சிக்கிறதுக்கு உண்டான காரியத்தில் நாம் இறங்கணும். நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறதுக்கு உண்டான காரியத்தில் அவன் இறங்கினான். ஸோ நமக்கும் அந்த பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நாம் நம்மளுடைய குடும்பத்தை அந்த அழிவிலிருந்து தப்பு வைக்கணும். அப்போ நம்ம மட்டும் சின்சியராக இருக்கணும், நம்ம எப்படியாவது பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது இல்லை. நானும் என்னுடைய குடும்பமும் அந்த அழிவில் மாட்டக்கூடாதுன்றதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது என்று அவன் டிசைட் பண்ணால் அந்த தெளிவு நமக்கும் இருக்கணும். எவ்வளோதான் கிராண்டாக உலகம் இருந்தாலும் சரி, எவ்வளோதான் பெரிய ஒரு என்ன சொல்கிறது பிரமிக்கத்தக்க காரியங்கள் உலகத்தில் இருந்தாலும் சரி, அது எல்லாம் அழிவுக்கு தான் இருக்குங்கிறத நாம் ரியலைஸ் பண்ணி தான் இதனுடைய காரியங்கள் எல்லாம் வியூ பண்ணணும். நம்மளுடைய நோக்கமெல்லாம் அதை தாண்டி இருக்கிற நித்தியத்தை குறித்து இருக்கணும். இப்போ இந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லியிருக்கு. 120 வருஷங்கள் தான் ஆண்டவர் சொன்னார்ல, அந்த 120 வருஷங்கள் அவர் என்ன செஞ்சாருன்னு வசனம் சொல்லுது. வாசிக்கலாமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். நோவா பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவன் நீதியை பிரசங்கித்துக்கிட்டு இருந்தான். ஆனால் யாரும் கேட்கல. தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? காத்துக்கிட்டு இருந்தாரா. மனம் திரும்ப மாட்டான்லான்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டு இருந்தார். இப்போ நோவா காலத்தில் 120 வருஷம் அவர் பொறுமையோட நீடிய பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தப்போ அவங்க கீழ்ப்படியாமலேயே போய் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போது நோவா காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமாரன் நாட்கள் நடக்கும்னு சொல்லும்போது இப்போ நம் நாட்களில் தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரா? அதே 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். 1 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆல்மோஸ்ட் சேம் சினாரியோ பார்த்தீங்களா? அது வெறும் 120 வருஷம், இது சில 1000 வருஷம் ஆகுது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் அங்கேயும் தேவன் மனம் திரும்பணும்னு அவர் காத்துக்கிட்டு இருந்தார், இங்கேயும் மனம் திரும்பணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். காத்துக்கிட்டு இருந்து அது காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்துடும். அந்த 120 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முடிவு வருது, அந்த அழிவு திடீர்னு வருது. இதே மாதிரி அழிவு திடீர்னு வரப்போகுது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சுதான் உங்களுக்கு எனக்கும் கிருபை கிடைக்கணும். அப்போ நம்ம நோவாவை பார்த்து நோவாவினுடைய இந்த முக்கியமான அம்சங்கள் இருக்குல்ல, என்னெல்லாம் பார்த்தோம்? அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். எந்த சூழ்நிலையில் எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்மளும் நல்லா இருக்கிறது ஈஸி. ஆனால் எல்லாரும் மோசமாக இருக்கும்போது நாம் அதன் மத்தியில் நீதிமான்களாக இருக்கிறது, உத்தமர்களாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, அவன் நீதிமானாக உத்தமனாக இருந்தும் அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, ஆனாலும் அவன் நீதிமானாக உத்தமனாக தொடர்ந்து இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன செய்தான்? சாதாரண டே டு டே லைஃப் எல்லாரும் போல் நடத்திட்டு இருந்தால் கூட அவன் தேவனோட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவனாக இருந்தான். அதுக்கப்புறம் அதான் நீதியை பிரசங்கித்தான், அவன் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவனாக இருந்தான்.
தென் ஃபைனலாக பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தையே காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அவன் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டான். ஸோ நம்ம பைபிளில் வாசிக்கிறதுலாம் ஏதோ ஸ்டோரி வாசிக்கிறோம், ஏதோ சொன்னாங்க கேட்டோம், நம்மளும் வாசித்தோம், ஆமாம் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்குது போல் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ கதை கேட்டது மாதிரி இருக்கக்கூடாது. இது உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது என்கிறதை நாம் தெளிவாக தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற பயமும் பக்தி உள்ளவர்களாக நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். சரி, இதோட 22 வசனங்களோட இந்த வேத பகுதி முடியுது. 6வது அதிகாரம் முடியுது. நோவாவினுடைய கீழ்ப்படிதலை விட்டிங்க, அது ஒரு லிஸ்ட்டு, அது ஒரு காரியம். நோவா விசேஷமான கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். செய்ய முடியாத காரியத்தை சொல்லியிருந்தால் கூட அதை சட்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், அதை செஞ்சுட்டு தான் மீறி அதை செய்கிற காரியமாக இருந்தான். ஸோ நாமும் அது மாதிரி தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். சரி, இதோட நான் நிறுத்தி கொள்கிறேன். ஏதாவது இந்த போர்ஷன் பற்றி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணலாம். போன வாரம் வந்தப்போ அந்த புக்கு ஒன்று கொண்டு வந்தேன், வேதாகம சரித்திரன்ற புக்கு. கொஞ்சம் பேர் வாங்கினீங்க, வேறு யாருக்காக வேணும்னாலும் கொண்டு வந்திருக்கேன், வாங்க. ஏதாவது இந்த புக்கை திறந்து பார்த்தேன், எனக்கு இது புரியல அது புரியலன்னு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். சரியா? ரைட். ஓகே. ஸோ நோவா பீரியடில் 120 years மென்ஷன் ஆகிருக்கு இல்லையா பிரதர்? அது மாதிரி வந்து ஸோ ஜீசஸோட செகண்ட் கம்மிங்கோட இயரும் ஏதாவது மென்ஷன் ஆகிருக்கா? அது வந்து கிளாஸ் டெஸ்ட் வைக்கும்போது சில சமயம் அனௌன்ஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டு வைப்பாங்க, அதுக்கு பிள்ளைங்க ஆயத்தமாக வந்துடுவாங்க. சில டெஸ்ட்டு சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு நடத்துவாங்க. ஆண்டவருடைய 2வது வருகை சர்ப்ரைஸ் டெஸ்ட், அது என்றைக்குன்னு தெரியாது, எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். சர்ப்ரைஸ் டெஸ்ட்னாலே அது எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ சர்ப்ரைஸ் டெஸ்ட் இஸ் அ சர்ப்ரைஸ் டெஸ்ட், அவ்வளோதான். அது யாருக்கும் தெரியாது. எதுவும் காலங்கள் எதுவுமே மென்ஷன் ஆகல. நம்ம போன வாரம் பார்த்தோமே, நீங்கள் அந்த சண்டே சர்வீஸ்க்கு வந்திருக்க மாட்டீங்க. அந்த சண்டே சர்வீஸ் வந்தப்போ சொன்னேன், காலங்களை நிதானிக்க முடியும், நிதானிக்கலாம், ஓரளவுக்கு கணக்கும் பண்ணலாம், எல்லாம் சரிதான். ஆனால் தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். ஏன்னா ஒரு வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெளியே போயிருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு போயிருக்கீங்க. அந்த வேலைக்காரன் நல்ல வேலைக்காரனாக இருந்தால் கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டே இருப்பான். ஆனால் திருட்டு வேலைக்காரனாக இருந்தால் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான், இல்லையா? ஸோ நம்ம நல்ல விசுவாசியாக இருந்தால் என்ன வேலை கொடுத்துருக்குறாரோ அந்த வேலையை ஃபுல்லாக செய்து முடிக்கிறதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். திருட்டு விசுவாசியாக இருந்தோம்னா எப்போ வருவார், இதை கூட்டி அதை கழித்து இப்படி பார்த்தா அவர் வர்ற டைம் இப்படி இருக்குமான்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருப்போம். அவர் எப்போ வராரோ, சாயங்காலத்தில் வந்தாலும் சரி, நடுராத்திரியில் வந்தாலும் சரி, சேவல் கூவு நேரத்தில் வந்தாலும் சரி, காலையில் வந்தாலும் சரி, அது அவருடைய பிஸ்னஸ், நம்மளது கிடையாது. அதை இயேசு கிறிஸ்துவே 2 ஓமையில் சொல்கிறார். ஒரு ஓமை வந்து ஒரு வேலைக்காரனை வச்சுட்டு போனால் அந்த வேலைக்காரன் பொல்லாதவனாக இருந்து எஜமான் வர நாள் செல்லும்னு நினச்சி அவன் குடிக்கவும் வெறிக்கவும் அடிக்கவும் தொடங்கினான்னு இருக்கும். அவன் எதிர்பார்த்ததோட எஜமான் சீக்கிரம் வந்துட்டான்னு சொல்லி ஒரு ஓமை. அப்போது இவன் கால்குலேட் பண்ண டைமுக்கு முன்னாடி வந்துட்டார், இவன் லேட் ஆகும்னு நினச்சான். ஸோ இயேசு கிறிஸ்து லேட்டாக வருவார்னு நினைக்கக்கூடாது, இப்போவே வரப்போகிறாருன்னு ஆயத்தமாக இருங்கன்னு போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? அந்த ஓமை முடிஞ்சோடனே அடுத்த ஓமை சொல்கிறாரு. அந்த அடுத்த ஓமை என்ன தெரியுமா? 10 ஸ்திரீகள் இருக்கிறாங்க, 5 பேரை புத்தி உள்ளவங்கன்னு சொல்லியிருக்கு, 5 பேரை புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லியிருக்கு. இந்த புத்தி இல்லாதவங்க எக்ஸ்ட்ரா ஆயில் வைக்கல. ஏன் எக்ஸ்ட்ரா ஆயில் வைக்கல தெரியுமா? லேட் ஆகாதுன்னு நினச்சாங்க, நிச்சயமாக சீக்கிரம் வந்துடுவாருன்னு நினச்சாங்க, அதனால எக்ஸ்ட்ரா ஆயில் தேவைப்படல. ஆனால் புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? லேட்டாக ஆனாலும் நம்ம ரெடியாக இருக்கணும்னு அவங்க ரெடியாக இருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வர்றது லேட் ஆகுமா ஆகாதா? ஆகும்னு சொன்னீங்கனாலும் தப்பாயிரும், ஆகலைன்னு சொன்னீங்கனாலும் தப்பாயிரும். ஏன் ஆண்டவர் 2மே சொன்னாருன்னு சொன்னால் இது உன் வேலையே இல்லைன்னு சொல்கிறார். அவர் எப்போ வராருன்னு கணக்கு பண்ணுறது நம்மளுடைய வேலை இல்லை. அதெல்லாம் விட்டுருங்களேன். இன்றைக்கி நைட்டு கண்ணை மூடுறோம், நாளைக்கு காலைல கண்ணை திறப்போம்னு என்ன கேரண்டி? அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ வராருன்னு என்ன கணக்கு வேண்டியிருக்கு? இன்றைக்கி டேட்டு கடைசி நாள்னா இன்றைக்கி நம்மளுடைய கணக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லையா? ஸோ அதுதான் சர்ப்ரைஸ் டெஸ்ட். எனி டைம் எனிதிங் மே ஹேப்பன், பட் வி ஆர் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட். அதுதான் ஆண்டவருடைய சேலஞ்ச். நோவாவோட காலத்தில் நோவா
உத்தமமாக விளங்கினார். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவர் ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சார். மற்றபடி சூப்பர் நேச்சுரல் திங்ஸும் அந்த பேழையர் கிரியேஷனில் நடந்துதான். இல்லை இல்லை, நத்திங் சூப்பர் நேச்சுரல் இல்லை. அப்போ அநேக விதமான பயாலஜியாக பார்க்கும்போது அநேக விதமான மிருகங்கள் இருக்குது. அது எப்படி போய் நோவா இவன் எதுவுமே செய்யலை. அவைகள் வரும், நீ சேர்த்துக்கோன்னு தான் சொன்னார். நீ சேர்த்துக்கோன்னு சொன்னார். அட்மிட் பண்ணிக்க, நீ உள்ளே சேர்த்துக்கோ, அவ்வளோதான். நீ போய் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, நீ அட்ராக்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுங்களெல்லாம் அதுங்க வரும், ஆண்டவர் அதை கொண்டு வருவார். நீ செய்ய வேண்டியது என்னன்னா அவைகளுக்கு தீவனம் மட்டும் ரெடி பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பேழையுள்ள எல்லா மிருகமும் இருக்கும் போது ஒரு இன்செக்டிவோரஸ் மேமல் இருந்ததுன்னா அது ஒரு பூச்சியை சாப்பிட்றோம். அதாவது அந்த ஒன்றை அடித்து சாப்பிடுகிற அந்த ரத்தம் சிந்தி சாப்பிட்றது வந்து அந்த டைமில் கிடையாது. எல்லாமே வெஜிடேரியன் தான். ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருக்கிற பீரியடில் கார்னிவரஸ் அனிமலே கிடையாது, எல்லாமே வெஜிடேரியன் தான். அதே மாதிரி கிறிஸ்து வரும்போதும் அந்த அவருடைய அந்த 1000 வருஷ அரசாட்சி வரும்போதும் எதுவுமே ரத்தம் சிந்தி அந்த சாப்பிட்ற பழக்கம் இருக்காது. அதனால தான் பசுவும் இதுவும் கூடி மேயும், தீங்கு செய்வாரும் இல்லை, இது பண்ணுவாரும் இல்லைன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது. அப்போ இப்போ இருக்கிற உலகத்தில் நம்ம அநேக கணக்கில்லாத கிங்டம் ஃபேமிலிஸ் இல்லை மிருகங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் அப்பயே இருந்து தான் அதுக்கப்புறம் தான் அநேக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இதை விட அதிகமாக இருந்திருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு எக்ஸ்டிங்க்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இல்லை என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம்தான் இருக்குது, நம்பர் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா இனங்கள் வந்து இல்லாமலே போச்சு. நியூ ஃபவுண்டட் ஸ்பீசிஸ் எதுவும் இல்லை. இதை விட நிறையா வெரைட்டி இருந்திருக்கணும், இதை விட ரொம்ப பெருசு, இதை விட நல்ல வளமையாக இருந்திருக்கணும். ஏன்னா ஜலப்பிரளயம்ங்கிறது மொத்த இதுவே எக்கோசிஸ்டமே மாற்றினது. அதுக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷனே வேறு, ஃபேவரபிள், லைஃபுக்கு ஃபேவரபுளாக இருந்தது அப்போ. அதனால் ரொம்ப ப்ராஸ்பரஸாக நிறைய வெரைட்டி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உள்ளது நிறைய குறைஞ்சி தேஞ்சி ஒன்றும் இல்லாமல் வந்தது. இந்த எவல்யூஷனுக்கும் இதுக்கும் அதுதான் பெரிய வித்தியாசமே. எவல்யூஷன் வந்து நாளாக வளர்ந்து வரணும், ஆனால் எதுவுமே வளர்ந்து வர மாதிரி நம்ம பார்க்கல. நம்ம ரெக்கார்ட் படி பார்த்தா எல்லாமே தேஞ்சிக்கிட்டு வருது. டெவல்யூஷன் தான் ஆகுது ஒழிய இவல்யூஷன் நடக்கலை.